ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சொசைட்டிங்க. கோஆப்பரேட்டிவ் பேங்க்லேருந்து வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி நம்ம டீட்டெயில்ஸா இப்ப நம்ம வீடியோல பார்ப்போம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் ரெக்ரூட்மென்ட் பியூரோ, அதாவது மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னையில இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பங்கள் TNCOORPSRB.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலம் மட்டுமே 31/12/2025 அன்று பிற்பகல் 5:45 மணி வரை வரவேற்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் பேங்கோடைய ஜாப் உதவியாளருக்கு உண்டான 50 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 31/12/2025ங்க. அப்ளிகேஷன் வந்து 5:45 மணிக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதி மற்றும் டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட் வந்து 11/12/2025ங்க. இணைய வழி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான தொடக்க நாள். இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 14/12/2025. இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா 31/12ங்க. அதாவது இந்த இயர் எண்ட் லாஸ்ட்டுங்க 5:45 மணி வரைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எக்ஸாம் என்னைக்கு நடைபெறும் அப்படின்னு நேரத்தை என்னன்னு சொல்லிக்கிறாங்க, 24/1/2026ங்க. ஜனவரி மாசமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இதனுடைய பதவி மற்றும் காலி பணியிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதவியின் பெயர் வந்து உதவியாளர் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தின் பெயர் வந்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிங்க, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி பேங்குக்கு ஆல்ரெடி இருக்காங்க. மொத்தம் வேகன்சி வந்து 50ங்க. இதுக்கு உண்டான சம்பளம் எவ்வளவு, பே ஸ்கேல் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 32,000 வந்து 96,000 வரைக்கும் இதுக்கு சம்பளம் தராங்க. இதுக்கு உண்டான இப்போ வந்து அறிவிக்கப்பட்ட காலி பணியிட எண்ணிக்கை தற்காலிகமானது தான் மற்றும் மூலச்சான்று சரிபார்த்தலுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னர் வரை மாற்றத்திற்கு ஒரு இதை இன்க்ரீஸ் நாங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை டீக்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. மோஸ்ட்லி டீக்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்றபடி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இடஒதுக்கீடுன்றத கேட்டகரி நம்ம விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு உண்டான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டுங்க. எப்பயும் போல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதுவும் இதே போல இதுக்கும் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளி, முன்னாள் ராணுவத்தை ஆதரவற்ற விதவை, இவங்க யாருக்குமே வந்து அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லைங்க. ஆனா ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்க கடைசி நேரத்துல 60 வயசுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா 62 பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 62 பேஜ் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃபில் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸான டிஸ்கிரிப்ஷன், இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இதுதாங்க அந்த வெப்சைட் TNCORSRB.in. இதுல அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்றத இங்க போட்டிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 16ஆம் தேதி, அப்ளிகேஷன் எண்ட் டேட் 31ங்க, எக்ஸாம் டேட் வந்து 24/1. இந்த இங்க டீட்டெயில்ஸா இந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு உண்டான லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் இங்க வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளவுதாங்க. இது எப்படி நீங்க அப்ளை பண்ண அப்படிங்கிறது இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா, இது போல நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு வரும். இது அப்ளை பண்ற இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஏற்கனவே இது சம்பந்தமா நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல தாங்க இதுல ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தாங்க. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டா போதுங்க. இந்த ஜாபுக்கு முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஆப்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க பதிவு பண்ணி எக்ஸாம் முடிச்சிருக்கணுங்க. அது இப்படி இல்லை அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இருக்கணுங்க. அவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க யாருக்கும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் தொடர்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.